கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரம் என்கிற தலைப்பின் கீழே நாம் பாடத்தை பார்க்கலாம். இந்த பாடத்தை இதற்கு முன்பதாக 7ஆம் கால சபையார் 2 விதமாக பேசியிருக்கிறார்கள். ஒன்று, திராட்சை தோட்டம் என்பது திருச்சபையை அடையாளப்படுத்துகிறது என்றும் அத்திமரம் இஸ்ரவேல் ஜனங்களை அடையாளப்படுத்துகிறது என்றும் ஒரு வகுப்பார் பேசியிருக்கிறார்கள். இன்னொன்று, யூத யுகத்தில் சுவிசேஷ யுகம் என்று சொல்லி அதனுடைய அடிப்படையில இன்னொரு வகுப்பார் பாடத்தை பேசியிருக்கிறார்கள். இந்த இரண்டுமே முழுக்க முழுக்க அதனுடைய உண்மையான அர்த்தத்தை தரவில்லை. அப்பட்டமான மிஸ்டேக் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது மீறுதலான உபதேசம். நாம் இந்த ஓமையின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் இந்த பாடத்தில் நாம பார்க்கலாம். அதற்கு முன்பாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதாவது, இந்த பாடத்தை திறந்த மனதோடு பாருங்கள், கேளுங்கள். அதாவது, நம்முடைய பகுத்தறிவையும் பரிசுத்த ஆவியும் கொண்டு நீங்க ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்க. ஏன் என்று சொன்னால், அநேகர் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து நாம் ஏற்கனவே கேட்ட பாடத்துக்கு இது இசைவாக இல்லை என்று சொல்லி அது புறக்கணித்து விட்டு ஒதுக்கி போகிறதை பார்க்க முடியும். ஆகையினால திறந்த மனதோடு இந்த பாடத்தை நீங்கள் கேளுங்கள் என்று உங்களிடத்தில் அன்பாய் வேண்டுகிறேன். நாம் தொடர்ந்து வாசிக்கலாம், பாடத்துக்குள் போகலாம். ஆதார வசனம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 - 9 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது அவர் ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இப்பொழுது நாம் இந்த ஓமையின் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் நாம முழுவதுமாக நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கலாம். 6ஆம் வசனம், அவர் ஒரு ஓமையையும் சொன்னார் என்று ஆரம்பிக்கிறது. ஓமை என்றால் என்ன என்று பார்க்கும்போது, ஓமை என்றால் அது மறைபொருளான உதாரணம் என்று அர்த்தம். அப்போ இங்கே ஓமையையும் சொன்னார் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதற்கு முன் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசி இருக்கிறார், இப்பொழுது அதை மறைபொருளாக பேசியிருக்கிறார் என்று அது அர்த்தம். அதாவது, இதே லூக்கா 13ஆம் அதிகாரம் 1 - 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அதில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார், வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அந்த விஷயத்தை தான் அடுத்து 6 - 9 வரை உள்ள வசனங்களிலே ஓமையாக பேசியிருக்கிறார். இப்பொழுது 1 - 5 வரைக்கும் உள்ள வசனங்களை, வெளிப்படையாக பேசப்பட்ட வசனங்களை நாம் அதை படித்தாலே நாம புரிந்து கொள்ளலாம். அதற்கு தனியாக விளக்கம் தேவையில்லை. இப்போ நாம் இந்த ஓமையினுடைய விளக்கத்தை மாத்திரம் நாம் பார்க்கலாம். அதுல வாசிக்கும் போது, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். இப்ப இங்க கேள்வி என்னன்னா, யார் அந்த ஒருவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் அதற்கு விளக்கம் கொடுக்கிறது பாருங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இந்த வசனத்தின் மூலம் அந்த ஒருவன் பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி நாம புரிந்து கொள்கிறோம். அடுத்து, திராட்சை தோட்டம் என்பது எதை அடையாளப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கும்போது, அதிலேயே ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இந்த 7ஆம் வசனம் இங்கே ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கிறது. திராட்சை தோட்டம் என்பது
ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக அத்திமரம் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அதை பார்ப்பதற்கு முன்பதாக முதலில் சுய தோற்றத்துல இந்த அத்திமரத்தையும் திராட்சை தோட்டத்தையும் நாம ஒப்பிட்டு சுய தோற்றத்தில் பார்க்கும்பொழுது நமக்கு நன்றாக தெரிய வரும், இதை யாரை அடையாளப்படுத்துகிறது, இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி. இந்த திராட்சை செடியை இந்த அத்தி மரத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் சுய தோற்றத்துல அப்படின்னு சொல்லும் போது, இந்த செடிங்கிறது பலவீனமானது, மரங்கிறது பலமுள்ளது நமக்கு தெரியும். இதை கொஞ்சம் விரிவா பார்க்கும்போது அந்த திராட்சை செடியினுடைய தண்டுகள் எப்படி இருக்கும், அதாவது அடிமரம் சின்னதா தான் இருக்கும், ஒரு கை சைஸ் தான் இருக்கும். ஆனா அதே அத்தி மரத்தினுடைய தண்டு, அதாவது அடிமரம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இதை காட்டிலும் பல மடங்கு அது பெருசா இருக்கும். அப்புறம் அந்த திராட்சை செடியின் உயரம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 7 அடி தான் இருக்கும் திராட்சை செடியினோட உயரம். ஆனா அதே அத்தி மரம் பாத்தீங்கன்னா ஒரு 20 அடி கூட என்ன பண்ணும், 20 அடி கூட வளர்ந்துருக்கும் சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த திராட்சை செடியினுடைய கிளைகள் எப்படி இருக்கும், மெலிசா தான் இருக்கும், அதனுடைய பிரான்ச் கிளைகள் என்று சொல்லுது. ஆனா அத்தி மரத்தினுடைய கிளைகள் எப்படி இருக்கும், மரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல தடிமனாக இருக்கும்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் இந்த திராட்சை செடியினுடைய அடர்த்தி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும், குறைவாகத்தான் இருக்கும். ஆனா அத்தி மரத்தினுடைய அடர்த்தி பரவலா ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். அது மாத்திரம் இல்ல, இந்த திராட்சை செடியுடைய கனி பாத்தீங்கன்னா அது சின்னது, அப்புறம் அத்தி மரத்தினுடைய கனி பெரியது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ 4 மடங்கு பெரியதா இருக்கும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இந்த ஓமையை சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த வித்தியாசத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிய வரும், இது யாரை அடையாளப்படுத்துகிறது, எதை அடையாளப்படுத்துதுன்னு நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும், இந்த ஒரு வித்தியாசத்திலே நம்ம புரிந்து கொள்ள முடியும். உங்களால யூகிக்க முடியுதான்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. அதாவது இது யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னா, இது இஸ்ரவேலில் மக்கள்ல 2 வகுப்பார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அடையாளப்படுத்துது. ஒருவர் திராட்சை செடி போல இருக்கிற தோட்டமா இருக்கிற ஒரு வகுப்பார், இன்னொரு வகுப்பார் பாத்தீங்கன்னா அத்திமரம் என்பது அத்திமரம் போல இருக்கிற ஜனங்களை வழிநடத்துகிற இது மூப்பர்களை அடையாளப்படுத்துகிறது. மூப்பர்கள் என்று சொல்லும் போது அது பிரதான ஆசாரியன், வேதபாரகர், நியாய சாஸ்திரிகள், இப்ப சதுசேயர், இப்படி இவர்களை அடையாளப்படுத்துகிறது. இதுக்கு ஆதாரமாக நாம வசனங்களை வாசிக்கலாம். இப்ப 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கும் போது, சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர் சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு, இது சாலமோனுடைய நாட்களில், அதாவது யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா திராட்சை செடி என்றும் சொல்லப்பட்டிருக்கு, இங்க அத்திமரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இஸ்ரவேலிலே 2 வகுப்பார்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனமும் தெளிவுபடுத்துது. அதாவது சாலமோனுடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா கோத்திரங்கள் 2ஆக பிரியல, 12 கோத்திரமும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. இந்த இடத்துல 2 வகுப்பார் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கணும். அதாவது தேவன் இவர்களை 2 வகுப்பாராக பார்க்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சகரியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, அந்நாளில் நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இது பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு இனிமேல் நடக்கக்கூடியது. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தினமும் ஓயாம சண்டையா இருக்குது, ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருக்கிறத பார்க்க முடியும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எல்லாருடைய இடுப்புலையும் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய துப்பாக்கி என்ன பண்ணிருக்காங்க வச்சுக்கிட்டு தான் அவங்க ஒவ்வொருத்தரும் போறாங்க வராங்க வாழ்றாங்கன்னு பாக்குற. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. ஆனா இனி வரும் நாட்களில எப்படி இருக்குமா,
அன்றைக்கு சாலமோனுடைய நாட்களிலே எப்படி அவரவர்கள் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் கீழும் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் கீழும் சுகமாய் குடியிருந்தார்களோ அதே போல இனிமேல் வரும்னு சொல்லி சகரியா புத்தகத்துல தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. இது எப்ப நடக்கும்னா 1000 வருடம் அரசாட்சி முடிந்ததுக்கு பிற்பாடுதான் இந்த சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது இங்க தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த வசனத்தில் கூட பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் இந்த திராட்சை செடி தோட்டம் என்றும் அப்புறம் அத்திமரம்ங்கிற 2 வகுப்பாரை இஸ்ரவேலில் இருக்கிறாங்க என்று சொல்லி குறிப்பிட்டு வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கும் போது ஓசியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன், அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். பாருங்க எவ்வளவு தெளிவா இங்க சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலை எப்படி சொல்றாரு? திராட்சை குலைகளுக்கு ஒப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு. இங்க முற்பிதாக்களை எப்படி சொல்றாருன்னா அத்தி மரத்துல பழுத்த முதல் தரம் பழுத்த பழங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அப்ப இதுலயே நமக்கு நல்லா தெளிவா தெரிகிறது இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்களையும் இந்த முற்பிதாக்களையும் வழிநடத்துகளை எப்படி பாக்குறாருன்னா 2 விதமாக பாக்குறாரு. எப்படி 2 விதம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் திராட்சை செடியாக தோட்டமாக பார்க்கிறாரு, முற்பிதாக்களை வழி நடத்துகிறவர்களை அத்திமரம் போன்ற ஒரு பெரிய ஸ்தானத்துல வச்சு இங்க பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த 3 வசனங்களும் நமக்கு ஒரு தெளிவான சந்தேகத்துக்கு இடமில்லாம இங்க நமக்கு சொல்றத நாம இங்க பார்க்க முடியும். இது நாம பார்த்த முதலாவது ஆதாரம். 2வது ஆதாரம் பார்க்கலாம். இதே ஓமைய மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல வேற கோணத்துல கொஞ்சம் மாத்தி பேசியிருப்பாரு. அதுல எப்படி பேசியிருப்பாருன்னு பாருங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கும் போது வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டெஜமான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். பாருங்க இங்கேயும் திராட்சை தோட்டம் என்பது ஒரு வகுப்பாராகவும் இந்த குத்தகை எடுத்த ஜனங்களை ஒரு வகுப்பாராகும். அப்போ இந்த திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை அடையாளப்படுத்துது நமக்கு தெரியுது. இங்க குத்தகை எடுத்தது யாரு? இந்த மூப்பர்கள். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் வழி நடத்துவதற்காக இவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையினாலதான் என்ன சொல்றாருன்னா இவர்கள் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க, அவர்களை வழி நடத்தி கனி கொடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய பொறுப்பு என்று சொல்லி இந்த வசனமும் தெளிவுபடுத்துகிறது. நமக்கு இதுலயும் நல்ல ஒரு தெளிவாக இருக்கிறது. பார்த்துட்டோம். திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை அடையாளப்படுத்துகிறது. இந்த குத்தகை எடுத்தவங்க யாருன்னா இந்த மூப்பர் வகுப்பார் அப்படின்னு இந்த வசனமும் தெளிவுபடுத்து. இது 2வது ஆதாரம். அடுத்து 3வது ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது ஓமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின விதத்தை பார்த்தாலே நாம கண்டுபிடிச்சிடலாம் இது யாருக்கு சொல்லப்பட்டது என்று. நாம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் ஓமையின் ரகசியம்ங்கிற பாடத்துல இந்த ஓமைகள் எல்லாமே எப்படி படிக்கணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்துல அந்த பாடத்துல நாம சொல்லியிருந்தோம். அதையே தான் இங்கேயும் ஞாபகப்படுத்துறதுக்கு விரும்புறோம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓமையை பேசும்போது சபையை பேசும்போது ஆவிக்குரிய இஸ்ரவேல் சபையை பேசும்போது ஒரு விதமாகவும் நியாய பிரமாணத்தை உடைய யூதர்களுக்கு பேசும்போது வேறு விதமாகவும் பேச ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அது எப்படி நாம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி அதுலயே நாம சொல்லியிருந்தோம். அப்படின்னா சபையை குறிப்பிடும் போது முதலாவது பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் அடுத்து வசனமே தொடங்க ஆரம்பிக்கும். ஆனா அதே நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடும் போது அந்த பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தையை வச்சு என்ன பண்ண மாட்டாருன்னா பேச மாட்டாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்ப நம்ம இங்க பார்த்த இந்த ஓமையில கூட பாத்தீங்கன்னா இந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்துல இந்த ஓமை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33ல இருந்து ஆரம்பிக்கிற இந்த ஓமையிலும் சரி, ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவர் பேசியிருக்க மாட்டார். அப்பவே நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இது ஆவிக்குரிய இஸ்ரவேல் சபைக்கு சொல்லப்பட்டது அல்ல அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும், நாம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க எப்படி ஆரம்பிக்கிறாரு? இப்ப இங்க எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு மனுஷன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் இல்லையா?
அப்ப அதை பார்க்கும்போது இப்ப இந்த மூன்றாவது நாம ஆதாரத்தின் மூலமாகவும் நாம தெரிஞ்சுக்கிறோம்னா, இங்க பேசப்பட்ட ஓமை என்பது ஆவிக்குரிய இஸ்ரேல் சபைக்கு சம்பந்தப்படுத்தி பேசப்பட்டது அல்ல அப்படிங்கிறத ரொம்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சபைக்கு பேசும்போது பரலோக ராஜ்யம்ங்கிற அந்த சொல்லை பயன்படுத்தி தான் பேச ஆரம்பிப்பார். அப்பவே நாம அது திருச்சபைக்கு சொல்லப்பட்டது, ஆவிக்குரிய இஸ்ரேல் சபைக்கு சொல்லப்பட்டது புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாலே நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இது சபைக்கு சம்பந்தம் இல்ல, இது யூதர்களுக்கு, நியாயப்பிரமாணத்தையுடையவர்களுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு ஓய்மையிலையும் அந்த பரலோக ராஜ்யங்கிற வார்த்தையை வச்சு ஆரம்பிக்கலன்னு சொல்லும் போது நம்ம என்ன முடிவு பண்ணிக்கலாம்னா, இதுல திருச்சபை சம்பந்தப்படல அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஏற்கனவே பேசினாங்கல்ல ஏழாம் கால சபையில, ஏழாம் கால சபையார் 2 வகுப்பார் 2 விதமா பேசியிருக்கிறாங்க ஏழாம் கால சபையிலேயே. இப்போ அவங்க பேசின வசனங்கள் அது ஏற்புடையதா இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது, ஒரு வகுப்பார் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க, என்ன வசனம் ஆதாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா, யோவான் 15ஆம் அதிகாரத்தை ஆதாரமா கொடுக்குறாங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஓமை என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல வசனம் ஆரம்பிக்குது. அதாவது இந்த வசனத்தை கோட் பண்ணி இது திருச்சபை அடையாளப்படுத்துதுன்னு ஏழாம் கால சபையார்ல ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா இந்த வசனத்தை கோட் பண்ணி சொல்றாங்க ஆதாரமா. இது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? அதாவது இந்த வசனத்துல பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, என் பிதா திராட்சை தோட்டக்காரரு, நானே மெய்யான திராட்சை செடின்றார். அப்ப இங்க பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு திராட்சை செடின்னு சொல்றாரு. ஆனா திருச்சபை என்ன சொல்றாரு, அதில் இருக்கிற ஒரு கொடிகள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம அங்க லூக்கால வாசிக்கும் போது என்ன வாசித்தோம், திராட்சை தோட்டம் சொல்லி வாசித்தோம். அப்ப திராட்சை தோட்டம் என்பது இது இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க என்ன பண்ணாது, பொருந்தாது. ஏற்கனவே அங்க தோட்டக்காரனாக யார இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி பேசப்பட்டாச்சு. அப்ப இங்க வந்து தோட்டம் சொன்னா ஏன் தோட்டம் சொன்னாங்க, தனியா ஒன்னா இருந்தா செடி, 1000 கணக்குல இருந்தா அதை தோட்டம் தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஓமைய இந்த வசனத்தை அந்த இடத்துல கிறிஸ்து ஒப்பிட்டு என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்ப 1000கணக்கான இயேசுவா அப்படின்னா இந்த வசனம் என்ன பண்ணாதுன்னா ஏற்புடையதாக இருக்காது. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா நாம ஈஸியா யதார்த்தமா புரிஞ்சுக்கலாம். அதாவது இங்க முதல்ல திராட்சை தோட்டம் இருக்கு, அந்த திராட்சை தோட்டத்துலதான் என்ன கொண்டு வந்து வைக்கிறாருன்னா அத்தி மரத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு. திராட்சை தோட்டத்துலதான் அத்தி மரத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்போ இந்த திராட்சை தோட்டம் என்பது நம்ம திருச்சபை அடையாளப்படுத்தும் அப்படின்னா நாம எப்படி முன்னாடி வந்தோம், நமக்கு உள்ள அப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேல் சபைக்குள்ள இதை கொண்டு வந்து வச்சாரா அப்படின்னா அப்படி இல்லை. முதலாவது என்னதான் இருக்குன்னா இங்க திராட்சை தோட்டம் இருக்கு, அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளதான் அத்தி மரத்தை வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நாம எப்ப வந்தோம், புறஜாதியாரு இவங்க எல்லாம் முடியாதுன்னு சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாமளே வந்தோம். அப்ப இந்த இடத்துல இவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா இந்த திராட்சை தோட்டம் திருச்சபை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடியே சபை என்ற ஒரு வகுப்பார் வந்துட்டாங்க அப்படிங்கறத ஒரு வசனத்தை கொடுத்து சொல்றாங்க. அதுக்கு எந்த வசனத்தை பயன்படுத்துறாங்கன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பயன்படுத்துறாங்க. என்ன அதுல, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே அப்படின்னு. அப்ப இந்த வசனத்தை எடுத்து என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடியே திருச்சபை என்ன பண்ணிட்டாரு, முன்குறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை எடுத்து பேசுறாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ இந்த வசனத்தை இது ஆராய்ந்து பார்க்காம அப்படியே பிளாங்கா எடுத்து அப்படியே பேசிடுறாங்க. நீங்க இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்தாலும் இதுலயும் திருச்சபை முன்னாடி வராது, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் முன்னாடி வருவாங்க, திருச்சபை பின்னாடி தான் வரும். அப்ப இந்த வசனமும் ஏற்புடையதல்ல. இந்த வசனத்துக்கு சரியான விளக்கத்தை நாம இப்ப கொடுக்க முடியாது. தனியா ஒரு காணொலி போட்டு அந்த காணொலி மூலமா உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறார். அப்ப இந்த வசனம் சுத்தமா பொருந்தாது.
சுத்தமா பொருந்தாது. இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம தனியா காணொலி போடலாம். வசனங்கள் எல்லாமே தவறாக புரிஞ்சு கொண்டு சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரி, இது ஒரு வகுப்பார் இப்படி சொல்றாங்க, அது ஏற்புடையது அல்ல, சுத்தமா ஏற்புடையது அல்ல. இன்னொரு வகுப்பார் 7ஆம் கால சபையில் இன்னொரு வகுப்பார் எப்படி இதை சொல்றாங்கன்னா, அதாவது யூத யுகத்துல சுவிசேஷ யுகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யூத யுகத்துல சுவிசேஷ யுகம். ஜெனரலா பகுத்தறிவை யூஸ் பண்ணாலே இது செட் ஆகாது. இது எப்படி ஒரு சபையார் எப்படி இதை பேசுறாங்கிறது ஒண்ணுமே புரியல. அப்போ இவங்க கொடுக்கிற ஆதாரம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்கிரிப்சரை கொண்டு வராங்க. அதாவது டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ். அது ஒரு சார்ட்ல வரைபடத்துல இருக்கிற அந்த வரைபடத்தை கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, வரைபடத்துல யூத யுகத்துல சுவிசேஷ யுகம் சொல்லி இந்த வரைபடத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா ஆதாரமா கொடுக்குறாங்க ஒழிய இவங்க வசனத்தை ஆதாரமா என்ன பண்ணல, கொடுக்கல. வேத வசனத்தை ஆதாரமா காண்பிக்கல, இங்க வரைபடத்தை ஆதாரமா காமிக்கிறாங்க. வேத வசனத்துக்கு ஏற்றபடிதான் நாம வரைபடத்தை என்ன செய்யணும், தயாரிக்கணும். வேத வசனத்துக்கு ஏற்றபடிதான் வரைபடங்கள் இருக்கணுமே ஒழிய இந்த வரைபடத்துக்கு ஏற்றபடி நம்மளுடைய வேத வசனங்களை வளைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இவங்க இப்படி வளைச்சிட்டாங்க. அதனாலதான் யூத யுகத்துல சுவிசேஷ யுகம் சொல்லி ஓவர்லாப் போட்டு காமிக்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்கள மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு தான் புறஜாதிக்கே வருது. இது பெரிய பாடம். இது தனியா ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இவங்க யூத யுகத்துல சுவிசேஷ யுகம் என்பதற்கு வேத வசனத்தை ஆதாரமா காமிக்கல, வரைபடத்தை ஆதாரமா காமிக்கிறாங்க. வரைபடத்தை கொண்டு வேதத்தை நாம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, வளைக்க கூடாது. வசன ஆதாரங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கப்புறம் இவங்க சொல்றது எல்லாமே எப்படிதான் இருக்குன்னா, இந்த ஓமைக்கு பின்னாடி சொல்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகளாகவே என்ன பண்ணுது, கட்டுக்கதைகளாகவே இருக்குது. வேதத்துக்கு பொருந்தவே இல்லை அப்படிங்கறது இந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி சொல்றோம். நல்லா கவனிங்க. அதாவது உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க முதல் கோணலா இருக்குது, அதனால முற்றும் கோணலா இருக்கு. முதல் கோணல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அத்திமரம் என்பதை நீங்க திருச்சபை நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது நிரூபிக்கிறதுக்கு இல்லாத வசனங்கள் எல்லாம் நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும். அப்ப முதலே தவறா இருக்கும்போது நீங்க கொண்டு வர்றது எல்லாமே கட்டுக்கதையா தான் இருக்கும். ரெண்டு வகுப்பாரும் இப்படிதான் பேசியிருக்காங்க. அன்பான சகோதர சகோதரிகளை ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இது குற்றப்படுத்தணும் என்பதற்காக இங்கு பேசப்படுவது அல்ல. நல்லா கவனிங்க. இந்த ஊழியம் குற்றப்படுத்துகிற ஊழியமே இல்லை. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஜனங்கள் விழிப்படையணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஊழியமே நடைபெறுகிறது. இது ஒரே ஒரு % கூட குற்றப்படுத்துவதற்கு அல்ல அப்படிங்கறத முதல்ல உங்ககிட்ட நாங்க இதை தெளிவுபடுத்திக்கிறோம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கும்போது அப்ப இந்த ஓமையை நாம் எப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஓமையானது இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர்களை வழிநடத்தின மூப்பர்களையும் குறிப்பிட்டு பேசப்பட்டது. அவர்களை மையமாக வைத்து தான் பேசப்பட்டது என்பதற்கு அநேக ஆதாரம் நாம கொடுத்தோம். இனி ஒரு சில ஆதாரங்களும் கூட நாம இனி பார்க்கலாம். இதை தொடர்ந்து நாம வாசிக்கும் போது அந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, தொடர்ந்து வாசிக்கும் போது அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்ப கனியை எதுல தேடுறார் அப்படின்னா, அத்தி மரத்துலதான் கனியை தேடுறார். அதாவது ஜனங்களை வழிநடத்துகிற இந்த மூப்பர்கள் இடத்துலதான் அந்த கனியை தேடினார். இப்ப கேள்வி என்னன்னா, எப்ப தேடினார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனா அவர் தேடினது எங்க அப்படின்னு வசனங்கள் நிறைய ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்ப தேடினாருங்கிறத நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசரையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிங்க. இங்கே ஜனங்கள் எங்க உட்கார்ந்து இருக்காங்களாம்? வேத பாரகரும் பரிசேயரும் எங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா, மோசேயினுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா ஜனங்கள் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க?
ஜனங்க இவங்க உபதேசத்தை கேட்கிற நிலைமையில உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்கள் கீழான நிலைமையில உபதேசத்தை கேட்கிற நிலைமையில இருக்கிறாங்க. இவங்க ஒரு மேலான நிலைமையில ஜனங்களை வழிநடத்துறவங்க உபதேசிக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது டிஃபரெண்ட் தெரியுது இல்லையா, வித்தியாசம் தெரியுது. அப்ப இவங்களை ஏன் வச்சாருன்னா, இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்காக தான் இந்த மூப்பர்களை வைச்சார். அதனாலதான் அந்த வசனமே என்ன சொல்லுதுன்னா, இந்த திராட்சை தோட்டத்துல இந்த அத்தி மரத்தை நட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இங்க கனியை தர்றார். இந்த வசனத்திலேயே தெரியுது, 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் நன்றாக தெரிகிறது. இந்த வசனமும் ஆதாரம் சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நாம வாசிக்கும் போது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 3-7 வரை உள்ள வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கைகளின்படியும் செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். பாத்தீங்களா, இந்த வசனம் எல்லாம் வாசிச்சிட்டோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் மேல் எவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறார் பாத்தீங்களா. அதாவது சுமக்க முடியாத பாரமான சுமைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, இவங்க கட்டி மனுஷர் அந்த ஜனங்க தோல் மேல என்ன பண்றாங்களாம், சுமத்துறாங்களாம். கடினமான உபதேசம். அதாவது இவர்கள் தேவனுக்குரிய சட்ட திட்டங்களை சொல்லி, நீங்க தான் தேவனுக்கேற்ற கட்டளைகளை கை கொண்டு அதன்படி பாவம் செய்யாம கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழணும்ட்டு ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறது இல்லையா, இவங்க தங்களுடைய விரலினாலும் அதை தொடமாட்டார்கள் என்று சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது ஜனங்களை பார்த்துதான் நீங்க தான் கனி கொடுக்கணும், நீங்க தான் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும்னு அவங்களுக்கு போர்ஸ் பண்ணி சொல்றாங்க. ஆனா அவங்க தங்களுக்கு உபதேசிக்கிறது இல்ல, அதை யோசிக்கிறதும் இல்லை, அவங்க அதை செய்யறதுமே இல்லை. அப்படிங்கறத இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதிவு செய்யறதை நாம பார்க்க முடியும். இதை ஒரு நாள்ல பார்த்தாருன்னா அவருடைய ஊழிய காலத்துல என்ன பண்றாருன்னா, இவரை ஒவ்வொரு டைமும் இவங்க பாக்குறாங்க. அதாவது சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரம்பி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறாங்கன்னா, இது எல்லாமே அவருடைய ஊழிய பாதையில என்ன பண்றாரு, 3 வருட ஊழிய பாதையில இவங்க என்னென்ன வேலை செய்யறாங்க, என்னென்ன தவறு பண்றாங்கிற இந்த விஷயங்களை அவர் கரெக்டா நோட் பண்ணி ஒரு நேரம் இது எல்லாத்தையுமே போட்டு என்ன பண்றாரு, உடைச்சு அந்த இடத்துல பேசுறாரு. இப்ப இது எல்லாமே இவைகளை தான் என்ன சொல்றாருன்னா, இந்த அத்தி மரத்துல கனிகள் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது. அப்ப இதை அவர் பார்த்துதான் சொல்றாரு. இப்படிதான் அவர் பிராக்டிக்கலா பார்த்தாரு. அங்க வசனம் சொல்லுது, ஆனா நாம இதெல்லாம் அவருடைய பிராக்டிக்கல்ல அவர் பார்த்து தேடினதை தான் நாம இந்த இடத்துல எவிடன்ஸா கொடுக்குறோம், வசனம் எழுதி வச்சிருக்குன்னு பாக்குறோம். அப்ப இது என்ன பண்றாரு, 3 வருட ஊழிய பாதையில இது எல்லாமே அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கவனித்து கொண்டிருந்தார், வாட்ச் பண்ணி கொண்டிருந்தார். அதனாலதான் இவங்க கிட்ட கனி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல டிக்ளேர் பண்றாரு. அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது அதே மத்தேயு 23:13 என்ன சொல்றாருன்னா, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல சொல்றாரு. அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஹையஸ்டா இந்த வார்த்தை பேசுறாரு. பரலோக ராஜ்யத்தை என்ன பண்றீங்க, நீங்க பூட்டி போடுறீங்க, நீங்களும் போறது இல்ல, பிரவேசிக்கிறவங்களே நீங்க விடுறதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவங்க மேல என்ன பண்றாருன்னா இந்த மூப்பர் வகுப்பார் இடத்துல சொல்றாரு அப்படிங்கிற பாக்குறோம். அப்ப இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன, ஏன் இந்த வகுப்பார் இடத்துல ஏன் கனிகளை தேடினார்? அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னா எல்லாரிடத்திலுமே தான் எல்லாருமே கனி கொடுக்கணும், எல்லாரிடத்திலுமே தானே தேடணும், ஏன் குறிப்பா இவர்கள் கிட்ட மட்டும் இவர் கனியை தேடினார் இந்த ஓமையில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோடைய விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது நல்லா கவனிங்க. முதலாவது தேவனுடைய திட்டத்தை இந்த வகுப்பாரை கொண்டுதான்
அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை இவர்கள் மூலமாக ஸ்தாபிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமா இருந்ததுன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் என்ன செய்யறாரு, ஒட்டுமொத்த உலகத்துல ஒரு குரூப் இவர்களை தேர்ந்தெடுத்து யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம், மோசே கிட்ட சொல்லி அனுப்புறாரு, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் வசனத்தை கை கொண்டு என் உடன்படிக்கை நீங்க கை கொள்வீர்கள், ஆனால் நீங்களே என்னுடைய சம்பத்தா இருப்பீங்க, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் நீங்களே என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சம்பத்துன்னு சொல்லி சொல்லும் போது அந்த இடத்துல நீங்க சொல்றது எல்லாம் நாங்க கேட்போம் அவங்க சொல்றாங்க. அதன்படி உடன்படிக்கை பண்ணி பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தான் இந்த ஜனங்கள். முதல்ல இந்த தேவனுடைய திட்டத்தை, சுவிசேஷத்தை யார் ஏற்றுக்கொள்ளணும்னா, இப்படி கேபிட்டலா இருக்கிற இந்த மூப்பர் வகுப்பார் சுவிசேஷத்தை சொல்லும் போது இவங்க ஏற்றுக்கொண்டாதான் ஜனங்களும் அந்த சுவிசேஷத்தை இவர்கள் மூலமாய் சொல்லணுங்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். ஆனா இவங்களே ஏத்துக்கல, ஏத்துக்கிறவங்களையும் விடல. புரிஞ்சுச்சுங்களா? இப்ப தேவனுடைய திட்டம் என்ன, இவர்களை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் தேவன் பிளான் போட்டிருந்தாரு. அதுக்கு இந்த மூப்பர் வகுப்பார் மூலமா என்ன பண்ணணும், இவங்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்லி இவங்களை கேபிட்டலா வச்சு இந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை முழுவதுமா ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். அதுக்கு முதல்ல இந்த மூப்பர் வகுப்பார் என்ன பண்ணணும்னா, அவர் சொல்ற அந்த சுவிசேஷத்தை உள்வாங்கணும், கேட்டு அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க அந்த ஜனங்களை வழி நடத்தணும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா, இந்த மூப்பர் வகுப்பார் என்ன பண்ணலன்னா, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்ப இவங்க ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லும் போது ஜனங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, ஜனங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு அவ்வளவா புரியாது. அப்ப இவங்க சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கே புரியும் சொல்லி பாக்குறோம். அப்ப இவங்களும் ஏற்றுக்கொள்ளல, அதே நேரத்துல இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லும் போது ஜனங்களும் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் முதல்ல இவங்க கிட்ட சுவிசேஷம் அறிவிச்சு இவங்க கிட்ட கனி இருக்குதான்னு எதிர்பார்க்கும் போது இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவர்கள் கனி கொடுக்கல அப்படிங்கிறத பாக்குறோம். அதனாலதான் முதல்ல இவங்க கிட்ட கனியை தேடினார். அப்ப இந்த இடத்துல என்ன பார்த்தோம்னா, பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறீங்க, நீங்களும் பிரவேசிக்கிறது இல்லை, பிரவேசிக்க போகிறதுல நீங்க விடுறதில்லை அப்படின்றாரு. இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாகிலும் அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல ஒரு பிறவி குருடன் இருக்கிறான். அந்த பிறவி குருடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அந்த வழியே வருகிறான்னு சொல்லி கேட்டு என்ன பண்றாருன்னா, அவன் கூப்பிடுறா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லும் போது அவரு, நான் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும் போது நான் பார்வை அடையணும்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி அவர் என்ன செய்யறாருன்னு பார்வை அடைய வைக்கிறார். இப்போ அவன் பார்வை அடைஞ்சிட்டான், தேவனிடத்தில் சுகம் பெற்றுட்டான். ஆனா அந்த சுகம் பெற்றவுடனே இந்த பரிசேயர்கள் கூட்டம் என்ன செய்யுதுன்னா, அவர் பாவியான மனுஷன், அந்த மனுஷன் என்ன பண்ணும், நீ மறுதலி, தேவனை மகிமைப்படுத்து அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன செய்யறான்னா, நான் இயேசு கிறிஸ்துவை நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு அவரையிலே உறுதியா இருக்கிறார். அப்படி அவர் உறுதியா இருக்கும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, இது நீங்க அந்த 9ஆம் அதிகாரத்துல பாருங்க, நிறைய டைம் இந்த விவாதம் நடக்கும். பல தடவை அந்த கூடனை மறுதலிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அந்த கூட இவங்களுக்கு பாடம் எடுப்பான். அதாவது அவர் தேவனிடத்திலிருந்து, உலகம் தோன்றது முன்ன இது வரைக்கும் பிறவி கூடின கண்களை திறந்தான் என்று ஒரு காலம் நம்ம எங்கேயுமே வாசிக்கல. இவர் தேவனிடத்திலிருந்து வராம இருந்தா இப்படி போன்ற அற்புதங்களை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த குருடன் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு உபதேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை திட்டுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி உறுதியான ஒரு விசுவாசத்துல இருக்கும் போதுதான் இப்ப இவன் அவங்க தாய் தகப்பன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. தாய் தகப்பன் கிட்ட கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க, கேக்குறாங்க, இவங்க உங்க பையன்தானா, இவன் பிறவி கூடனா இருந்தானா, இப்ப எப்படி பார்வை அடைஞ்சான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க உஷாராயிட்டாங்க. என்ன உஷாராயிட்டாங்க, ஏற்கனவே கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க. அதனால இவங்க உஷாராயிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, இவன் வயது உள்ளவனா இருக்கிற பெரியவங்க, அதனால
நீங்களே கேட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு இவங்க தாய் தகப்பன் ஒதுங்கிட்டாங்க. ஏன் ஒதுங்கினாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்ல, அதாவது கிறிஸ்துவை யாராவது அறிக்கை பண்ணினால் அவர்களை ஜப ஆலயத்துக்கு புறம்பாக வேணும், சர்ச்சுக்குள்ள விடக்கூடாதுன்னு ஏற்கனவே யூதர்கள் ஒரு சட்டம் போட்டு ஒரு கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த குருடருடைய தாய் தகப்பன் என்ன பண்ணிட்டான்னா, நாம ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டா நாமும் இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணது மாதிரி ஆயிரும். அப்படி பண்ணிட்டா இவங்க ஜபாலயத்துக்குள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு தெரியாதப்பா அப்படின்னு அவங்க ஒதுங்கிட்டாங்க. அப்ப இங்கேயே தெரியுது, என்ன தெரியுது, இவங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல, சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளல, விசுவாசிக்கல. இப்படி விசுவாசிக்கிறவங்களும் என்ன பண்றாங்க, விசுவாசிக்க கூடாதபடி தடை செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு தான் பாக்குறோம். அதாவது இவங்க கிட்ட என்ன கொடுத்தா இருந்தாருன்னா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ஜனங்களை வழிநடத்துவது. அதனாலதான் என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை நீங்க பூட்டி போடுறீங்க. அதாவது திறவுகோல் என்னும் அதிகாரத்தை இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, இவங்க கையில வச்சிருந்தாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்களும் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ள வர்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தடை பண்ணி கொண்டிருந்தாங்க. அதனாலதான் இந்த வசனத்தை சொன்னாரு, பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறீங்க, நீங்களும் பிரவேசிக்கிறது இல்லை, பிரவேசிக்கிறவர்களையும் விடுறதில்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொன்னாரு. அப்போ இது எல்லாமே பார்க்கும்போது இது எல்லாமே அவர் கவனிச்சுட்டு வராரு. அப்படி கவனிச்சுட்டு வரும்போது இவங்க கிட்ட எந்த விதமான கனியும் இல்லைங்கிறத அவரு உறுதிப்படுத்துறாரு. அப்ப அதனாலதான் அந்த ஓமையில சொல்றாரு, என்ன சொல்றாரு, இது 3 வருஷமா பாக்குறேன், இது கனியே இல்லை, இதை வெட்டி போடு அப்படின்றாரு. அப்ப இங்க எல்லாம் பிராக்டிக்கலாவே அவர் பார்த்துட்டாரு, இவங்க கிட்ட கனிகள் இல்லை என்பது என்ன பண்ணுன்னா இது எல்லாமே பிராக்டிக்கலாவே தெரியுது, இவங்க கிட்ட கனி இல்லை என்பதை, இந்த அத்திமரத்துல கனிகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. இங்க அத்திமரம் என்பது அந்த மூப்பர் வகுப்பாரை அடையாளப்படுத்துகிறது, நாம புரிஞ்சுக்கிறோம். இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, 3 வருஷம் என்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30வது வயதுல என்ன செய்யறாருன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். அதாவது 3 வருஷமா அவர் பார்த்துட்டே வந்தாரு, இவங்க என்ன பண்ணல, சுவிசேஷம் அறிவிச்சாரு, இவங்க கிட்ட கனி இல்லை. 3 வருஷம் பாக்குறாரு, கனி இல்லை. அதுக்கு அடுத்து என்ன செய்யறாருன்னா, அதுக்கடுத்து அவர் வெட்டி போடு, பிதாவாகிதே வெட்டி போடுன்னு சொல்லும் போது இவர் பரிந்து பேசுகிறார், இந்த 1 வருஷம் கூட இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் வெட்டி போடலாம்னு சொல்றாரு. அப்ப இந்த 1 வருஷம்ங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லும் போது, அந்த 1 வருஷம்ங்கிறது கிரேஸ் பீரியடு. யாருமே உலக பிரகாரம் கூட எதுக்குமே கொஞ்சம் ஒரு தவணை கொடுப்பாங்கல்ல, அதே போல அவரு என்ன பண்றாரு, ஒரு கிரேஸ் பீரியடு தவணை கொடுக்குறாரு. பார்க்கலாம், இந்த 1 வருஷம் விட்டு பிடிக்கலாம், நான் கொத்தி ஏறு போடுகிறேன், இன்னும் கூட ஆழமான காரியங்களை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த டைம் கேட்டு வாங்குறாரு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 மாசம் தான் ஆயிருக்கும், இவங்க அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல, மாறாக அவரை பிடிச்சி சிலுவையில அறைந்து கொலை செய்து விட்டார்கள், கொலை செய்துட்டாங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல இந்த 6 மாசத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க 6 மாசம் பார்த்தாரு, இந்த 4வது வருஷம் கனி கொடுக்கல அப்படிங்கறத இங்க நாம பாக்குறோம். அடுத்து என்ன சொல்றாருன்னா, லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க நிலத்தையும் ஏன் கெடுக்குதுன்னு சொல்லும் போது, இங்க நிலம் என்கிறது எதை அடையாளப்படுத்தும், இப்போ மத்தேயுல எல்லாம் வாசிக்கும் போது நிலம் என்பது நிலம் உலகம் அப்படின்னு வசனம் இருக்கும். அப்ப இங்க பார்க்கும்போது உலகம் சொன்னா மண்ணையோ மலையோ சொல்ல போறது இல்ல, ஒட்டுமொத்த ஜனங்களை தான் உலகம் உலகத்தாருன்னு சொல்றது வழக்கம். அப்போ இந்த இடத்துல அவங்க எங்கதான் இருந்தாங்கன்னா, இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்ப அங்க நிலம் எதுன்னு சொல்லும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் அடையாளப்படுத்துகிறது. அதான் சொல்றாரு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவங்களும் பிரவேசிக்கவில்லை விடலங்கும் போது இவங்களையும் கெட்டு போயிட்டாங்க, ஜனங்களையும் கெடுக்கிறாங்க. அப்ப இவங்க ஏன் ஜனங்களையும் கெடுக்கிறாங்க அப்படிங்கிறதா, இது ஏன் நிலத்தையும் கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விளக்கத்தை அவர் கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். அடுத்து என்ன வாசிக்கிறோம், லூக்கா 13:9, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இந்த வசனம் இதோட என்ன பண்ணுதுன்னா முடியுது. அப்போ கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடான்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்,
அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும்போது, இவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் இவர்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். இவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா இவர்களை வைத்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றலாம். அப்படி இவங்க ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வேறொரு வகுப்பார்களிடத்துல இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படிங்கிறதோட இந்த வசனம் என்ன ஆகுதுன்னா, அவர் இந்த ஓமையை சொல்லி முடிக்கிறார். இந்த ஓமையை சொல்லி இங்க முடிக்கிறார் பாக்குறோம். அப்ப இந்த முடிவில் இந்த மரத்தை வெட்டி போட்டாரா இல்லையா என்பதை இந்த ஓமையில என்ன பண்ணல, இந்த ஓமையில குறிப்பிடல. ஆனா இன்னொரு ஓமையில அதை குறிப்பிட்டிருக்கார். அது வேற விதமா குறிப்பிட்டிருக்காரு. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வெட்டி போடுன்னு சொல்றாரு இல்ல. இப்ப இங்க வெட்டி போடுன்னா என்ன அர்த்தம், அதை நம்ம என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அதாவது அவங்க கிட்டதான் என்ன இருந்தது, அந்த அதிகாரம் கொடுத்திருந்தாரு ஜனங்களை வழி நடத்திருக்கு. திறவுகோல் என்னும் அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு. இப்போ வெட்டி போடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அதிகாரத்தை அவங்க கிட்ட இருந்து பறிப்பதை தான் இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கணும். இதை குறித்து நாம மத்தேயு 21 அதிகாரம் 43 வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது இந்த லூக்கா 13 அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த ஓமையும் மத்தேயு 21 அதிகாரம் 33 இருந்து தொடங்குகிற அந்த திராட்சை தோட்டம் குத்தகைக்கு எடுத்த வகுப்பார் இந்த ஓமையும் ரெண்டுமே என்னதான்னா, ரெண்டும் ஒரே ஓமை தான். என்னன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் மாறுதல். அதுல என்ன சின்ன விஷயம்னா, அந்த லூக்கா 13 அதிகாரத்துல இவர் அவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த ஓமையில பார்த்தாங்கன்னா அவங்க இவருக்கு என்ன செய்தாங்கிறத தான் முடிவுல இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவும் பெருசாக அங்க வித்தியாசமே இல்லை அப்படிங்கிறத நாம பாக்குறோம். இப்ப இதுல பார்க்கும்போது இதுலயே அதுல 43 மத்தேயு 21:43 வாசிக்கலாம். அந்த மரத்தை வெட்டி போட்டாரா இல்லையா, என்ன பண்ணார் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிக்கும் போது, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி முடிச்சிட்டார். அங்கேயும் கொடுத்துருவேன் சொல்ல, நீங்க கனி கொடுக்கலங்கும் போது யார் கனி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இதை கொடுக்கப்படும். உங்களிடத்திலிருந்து அந்த ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. இப்போ அது கொடுத்தாரா அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து வாங்கி இன்னொருத்தர் கொடுத்தாரான்னா, அவர் சொன்னபடியே என்ன பண்ணிட்டாருன்னா இன்னொரு இடத்துல என்ன பண்ணிட்டாரு, அவங்க கிட்ட இருந்த திறவுகோலை வாங்கி வேறொரு வகுப்பாருகிட்ட அந்த அந்த திறவுகோல் என்னும் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. யாருகிட்ட கொடுத்துட்டாருன்னா தன்னுடைய சீசர்கிட்ட அந்த திறவுகோல் என்னும் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இதை நாம எங்க வாசிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 16 அதிகாரம் 18, 19 இந்த 2 வசனங்களை நாம வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி உங்ககிட்ட இருந்த அந்த அதிகாரத்தை வாங்கி பேதுகிட்ட, தன்னுடைய சீசர்கிட்ட பேதுகிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். திறவுகோல் இங்க 2 திறவுகோல் எல்லாம் இல்ல, ஒரே திறவுகோல் தான், ஒரே தேவனுடைய ராஜ்யம் தான், ஒரே திட்டம் தான். அவங்க ஏற்றுக்கொண்டா அவங்களை வச்சு செய்யலாம். அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லும் போது அவர்களை புறக்கணித்துட்டு அவர்கிட்ட அந்த அதிகாரத்தை வாங்கி தன்னுடைய சீசர்கிட்ட கொடுத்துட்டாரு. அதே திறவுகோலை இங்க கொடுத்துட்டாரு, அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டாருன்னு பாக்குறோம். அந்த அதிகாரத்தை வாங்கி சீசர்கள் என்ன செய்தாங்கன்னா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு பிற்பாடு அந்த பொறுப்பு, அந்த திறவுகோல் என்னும் அதிகாரம் சபையை வழி நடத்துகிற ஒவ்வொருவரிடமும் அந்த பொறுப்பு என்ன பண்ணப்படுதுன்னா கொடுக்கப்படுகிறது. அதாவது 7 கால சபைக்குமே அந்த அதிகாரம் என்கிற திறவுகோல் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரம் இப்ப நம்ம கிட்டையும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இங்க இருந்து பேசுறேன்னா இப்ப என்கிட்டயும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு.
அப்ப இந்த அதிகாரத்தை வாங்கி நான் எப்படி பயன்படுத்துகிறேன், இப்ப இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்தை வாங்கினவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வியா இருக்குது. அவங்க கிட்ட இருந்து அதிகாரத்தை வாங்கிட்டார். ஏன்னா அவங்க செயல்படுத்தல. அதனால அவங்க கிட்ட இருந்து வாங்கி சீசர்கிட்ட கொடுத்தாரு. சீசர்கள் தன்னுடைய ஊழிய காலத்தில் அதை நிறைவேற்றினாங்க. அது பின்னாட்கள் அவங்களுக்கு பிற்பாடு ஒவ்வொரு சபைக்கு வருகிறது. 7 கால சபைக்குமே அந்த திறவுகோல் என்கிற அதிகாரம் வந்தது. இப்போ அந்த அதிகாரம் நம்ம கிட்ட வந்திருக்கு. இப்ப இந்த அதிகாரத்தை வாங்கி நாம எப்படி பயன்படுத்துறோம், எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்னைக்கு இப்பொழுது இருக்கிற கேள்வியாக இருக்கிறது. அப்போ அந்த ஓமையில சொல்லப்பட்டது போலவே இங்கேயும் 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த ஓமையை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த அதிகாரம் இங்க வந்திருக்கு, ஆவிக்குரிய இஸ்ரேல் சபைக்கு வந்திருக்கு. இப்போ நாம எப்படி அதை பயன்படுத்துறோங்கிறது இப்ப கேள்வி. அப்போ அந்த ஓமையில சொல்லப்பட்டது போல இங்கேயும் 4 வகுப்பார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத, 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறத வேத வசனங்கள் மூலமா நாம உறுதிப்படுத்தலாம். இதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். இதை எங்க வாசிக்கலாம்? யார் இந்த 4 பேர் சொல்லும் போது வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும் போது, பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ஓமை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கு. அப்ப நம்ம ஓமையை நம்ம வாசிக்கும் போதே எப்படி வாசிக்கணும் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஓமையை எப்படி பேச ஆரம்பிக்கிறார்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இங்க எப்படி ஆரம்பிக்கிறார்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பரலோக ராஜ்யங்கிற வார்த்தை வச்சுதான் ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இங்க திராட்சை தோட்டம் சொல்றாருன்னா இது எதை அடையாளப்படுத்துனா, இங்க பரலோக ராஜ்யம் என்பது ஆவிக்குரிய இஸ்ரேல் சபையை அடையாளப்படுத்துகிறது. முழுக்க திருச்சபை தான் இங்க அடையாளப்படுத்துறது. இதுல வேற யாருமே யூதர்களோ வேற யாரும் நியாயப்பிரமாணத்தோட சம்பந்தமே இல்லை. அப்ப இந்த இடத்துல 4 பேர், 4 வகுப்பார் அங்க இருக்கிற மாதிரி இங்க 4 பேர் இருப்பாங்க. அது நமக்கு நல்லா தெரியும். இங்க யார் யார் இருப்பாங்க? அங்க சொல்லப்பட்டது போலவே பிதாவாகிய தேவன் இங்க இருக்கிறாரு. அடுத்து தோட்டக்காரராகி இயேசு கிறிஸ்து. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஓமையில காரியக்காரன் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அடுத்தது யார் இருக்கிறாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3வது யாருன்னா சபை வகுப்பார் இருக்கிறாங்க. சபைன்னு சொன்னா சபை வகுப்பார் இருப்பாங்க. அப்ப சபை வகுப்பார் இருக்கும்போது அதுக்கு அடுத்து யாரும் தான் இருப்பாங்க? சபையை வழிநடத்துகிற மூப்பர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ அங்க சொல்லப்பட்டது போல இங்கேயும் 4 பேர் என்ன பண்றாங்கன்னா இங்கேயும் ஆவிக்குரிய இஸ்ரேல் சபையிலையும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வசனங்கள் மூலமாக, இந்த ஒரு வசனம் மாத்திரம் இல்ல, அநேக இடங்களில நமக்கு அது தெளிவா தெரியும். நாம அதை மறுக்க முடியாது. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கும் போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 13 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இது பாத்தீங்கன்னா இந்த 2 வசனத்துல வாசித்தது யாரு? இது சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துகிறது. 2 வசனத்திலையும் சபை வகுப்பாரை அடையாளப்படுத்தி. இப்ப வாசிக்க போற 13ஆம் வசனம், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்துறார். இந்த வகுப்பார் யாருன்னா இது மூப்பர் வகுப்பார். இப்ப இந்த 3 வசனத்திலே நாம பார்த்துட்டோம். முதல் 2 வசனங்கள் சபையாரை அடையாளப்படுத்துகிறது. அதுக்கு அடுத்து 13ஆம் வசனம் இந்த 5 ஊழியங்களை செய்கிற இந்த மூப்பர்களை அடையாளப்படுத்து. அப்ப இங்கே தெரியுது. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? பிதாவாகிய தேவன் ஒருத்தர் இருக்கிறார், சம்பந்தப்பட்டிருக்காரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு பார்த்தோம். அடுத்து சபை வகுப்பார், இங்க சபையை வழி நடத்துறவங்களை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு இந்த வசனங்கள் மூலம் பார்த்தோம். அப்போ அங்க 4 பேர் இருந்தது போலவே இங்கேயும் இந்த ஆவிக்குரிய சபையிலும் 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது
இந்த வசனத்துல நாம உறுதிப்படுத்திட்டோம். வேத வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது. இங்க என்ன நாம கவனிக்கணும் அப்படின்னா, அங்க குத்தகைக்கு விட்டது போல இங்க யாருகிட்டையும் திருச்சபைய குத்தகைக்கு என்ன பண்ணல, விடப்படல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இங்க யாருகிட்டையும் அங்க குத்தகைக்கு விட்ட மாதிரி இங்க யாருகிட்டையும் குத்தகைக்கு விடல, இங்க யாரும் குத்தகைக்கும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து இங்க எல்லாருமே என்ன பண்ணணும், அங்க ஒரு குறிப்பிட்ட வகுப்பார்கிட்ட கனியை எதிர்பார்த்தார். ஆனா இங்க அப்படி இல்ல, இங்க எல்லாருமே தனிப்பட்ட விதத்துல கனி கொடுக்க வேண்டியவர்கள் தான். எல்லாருமே இங்க தனிப்பட்ட விதத்துல கனி கொடுக்க வேண்டியவங்க தான். ஆனா சபையை வழிநடத்துகிறவர்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்குதுங்கிறத அநேக வேத வசனங்கள் சொல்லுகிறது. அது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்குதுங்கிறத நாம மறந்துடக்கூடாது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் தெளிவு. அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே இந்த வசனத்தின்படி திருச்சபையில வந்த எல்லாருமே யாருதான்? எல்லாருமே ராஜாக்கள், எல்லாருமே ஆசாரியர்கள். அவரவர்கள் தனிப்பட்ட விதத்துல கனி கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா இங்க தனிப்பட்ட ஒரு வகுப்பார்கிட்ட மாத்திரம் அங்க கேட்டது போல இங்க கேட்கல. இங்க எல்லாருமே அவரவர்கள் தனிப்பட்ட விதத்துல கனி கொடுக்க வேண்டும் என்பதை இங்க வசனம் சொல்லுகிறது. இங்க எல்லாருமே ராஜாக்கள், எல்லாருமே ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்கள். அவரவர்கள் தனிப்பட்ட விதத்துல கனி கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி நாம கனி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. அன்றைக்கு அவர்களுக்கு அந்த வகுப்பார் தான் இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி வழி நடத்தி கொண்டிருந்தாங்க. வேத வசனம் சரியா தெரியாது. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லோரிடமே வேதம் இருக்கிறது, எல்லார் கையிலும் வேதம் இருக்கு. எல்லாருமே பைபிளை படிச்சு, எல்லாருக்குமே தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்து வேத வசனங்களை வெளிப்படுத்தி அதன் மூலம் எல்லாருமே என்ன பண்ண முடியும், ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியும், எல்லாருமே கனி கொடுக்க முடியுங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ இங்க எல்லார் கையிலுமே வேத புத்தகம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக கனி கொடுப்பதற்கு ஏற்ற பரிசுத்த ஆவியும் ஏற்கனவே என்ன பண்ணிருக்காருன்னா, ஞானஸ்தானம் எடுக்கும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் பரிசுத்த ஆவியை அவர் கொடுத்திருக்காரு. அது மாத்திரமல்ல, அந்த கொஞ்சம் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை நாம வர்த்திக்க பண்ணி ஒவ்வொரும் கனி கொடுக்க முயற்சிக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டியது அவரவர் பொறுப்பும் கூட அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரிடத்துல என்ன பண்ணல, அங்க கேட்ட மாதிரி இங்க கணக்கு கேட்கறது இல்ல. இங்க எல்லாருமே கனி கொடுக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு எல்லார் கையிலுமே என்ன இருக்கு, வேத புத்தகங்கள் இருக்கு. எல்லாருமே படிக்கலாம். எல்லாருக்குமே வேத வெளிச்சத்தை தெரியப்படுத்துவாரு. இல்ல நீங்க பைபிளை படிக்கும்போது நான் தெரியப்படுத்த மாட்டேன். சபையில இருக்கிற சபையை வழிநடத்துகிற போதகர்களுக்கு, மேய்ப்பருக்கு தான் நான் சத்திய வெளிச்சத்தை தெரியப்படுத்துவேன். அதன் மூலமா தான் நீங்க சத்திய வெளிச்சத்தை அறிந்து கொள்ளணும்னு எங்காவது தேவன் சொல்லியிருக்காரா அப்படின்னா அதெல்லாம் எங்கேயுமே இல்லை. எல்லாருமே இன்னைக்கு ராஜாக்கள், ஆசாரியர்கள், எல்லாருமே அவங்க தனிப்பட்ட விதத்துல கனி கொடுக்க வேண்டியவர்கள். அதற்கு எல்லாருடைய கையிலும் வேத புத்தகம் இருக்கு. ஏற்கனவே நமக்கு பரிசுத்த ஆவியை கொஞ்சம் கொடுத்திருக்காரு. அந்த பரிசுத்த ஆவியை வர்த்திக்க பண்ணி எல்லாருமே அவரவர்கள் கனி கொடுக்க நாம் முயற்சிக்க வேண்டும் சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ நாம் இந்த பாடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை அடையாளப்படுத்துகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அத்தி மரம் என்பது அவர்களை வழி நடத்தின இந்த மூப்பர் வகுப்பாரத்தை அடையாளப்படுத்துகிறதுன்னு சொல்லி இந்த இடத்துல இந்த பாடத்தின் மூலமாக நாம தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு போன் பண்ணியும் என்ன பண்ணலாம், நீங்க போன் பண்ணியும் சந்தேகங்களை கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸிலும் நீங்க பதிவிடலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.